வந்திருக்காங்கல்ல, என்ன ஏதாவது ஃபங்க்ஷனா? கூட்டத்தை பாத்தீங்களா பிரதர்? புதுசா நம்ம வந்து சைட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே. ஆல்ரெடி எங்கள்ன்ற இடத்துல பாத்தீங்கன்னா விஐபி நகர்ல நம்ம சைட் போட்டிருந்தோம். பக்கத்துல ஒலிம்பியன் சிட்டி சொல்லிட்டு நம்ம சைட் புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். 6 ஏக்கர்ஸ் தான் இது. மொத்தம் 500 ஃபிளாட் இருக்கு. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ரேட்ல கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா 3 ஸ்கீமா நம்ம கொடுக்குறோம் சார். அப்ப நம்ம லோனும் பண்ணி தரலாம், பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துறீங்களா? லோனும் பண்ணிக்கலாம் பிரதர். சரிங்களா? நம்மள்ட்ட வாங்குற கஸ்டமருக்கு வந்து வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேணாம். பரவாயில்லையா? நமக்கு இது வந்து நமக்கு கோயம்பேட்ல இருந்து பாத்தீங்கன்னா வெங்கல்ன்ற சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 கிலோமீட்டர் மேக்ஸிமம் உங்களுக்கு வரும். கோயம்பேட்ல இருந்து 35. ஆமா. நீங்க வரதா இருந்தா கோயம்பேட்ல இருந்து ரெடில்ஸ் வந்து தாமரைப்பாக்கம் கூட் ரோடு. நீங்க அந்த தாமரைப்பாக்கம் ஜங்ஷன் வந்து நீங்க ரைட் எடுத்தீங்கன்னா வெங்கல் மார்க்கெட். அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி, மூணுமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம் சார். ஜூலை 10க்குள்ள. ஆமா, ஜூலை 10க்குள்ள 15 நாள். ஓகே, ஜூலை 10க்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க 100 புக்கிங் யார் பண்றாங்களோ குளுக்கற மூல அவங்களுக்கு வந்து ஈவி பைக் நம்ம கொடுத்துறலாம். நம்ம வந்து கோல்டு காயின் நம்ம ஃப்ரீயா கொடுத்துறலாம் பிரதர். கோல்டு காயின் கொடுக்குறோம். ஆமா, 100 மூட்டை சிமெண்ட் மூணு வந்து ஃப்ரீயா கொடுத்துறோம். 100 மூட்டை சிமெண்ட்? ஆமா பிரதர். வீடுக்கு நாங்க வீடு கட்டுறது, நீங்க சிமெண்ட் கொடுத்துறீங்க. சோ ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வேங்கல்ல ஒலிம்பியன் சிட்டின்னு ஒரு சூப்பரான சைட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா விசிட் போட்டுருக்கோம். நம்ம சதீஷ் ப்ரோ மீட் பண்ண போறோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பிரதர். என்னன்னா பந்தல்லாம் போட்டிருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, என்ன ஏதாவது ஃபங்க்ஷனா? கூட்டத்தை பாத்தீங்களா பிரதர்? புதுசா நம்ம வந்து சைட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே. ஆல்ரெடி எங்கள்ன்ற இடத்துல பாத்தீங்கன்னா விஐபி நகர்ல நம்ம சைட் போட்டிருந்தோம். பக்கத்துல ஒலிம்பியன் சிட்டி சொல்லிட்டு நம்ம சைட் புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். புதுசா லான்ச் பண்ணிருக்கீங்க. பக்கா வேற லெவலு. சொல்லுங்கண்ணா, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணிருக்கீங்க? எத்தனை ஏக்கர் நம்மளோட சைட்டு? சார் ஏக்கர் பாத்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கர்ஸ் தான். இது மொத்தம் 500 ஃபிளாட் இருக்கு. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ரேட்ல கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா 3 ஸ்கீமா நம்ம கொடுக்குறோம் சார். 3 ஸ்கீம். ஆமா. இப்போ வந்து நெட் கேஷ்ல எடுக்கறாங்க கஸ்டமர் அப்படின்னா உங்களுக்கு வந்து 675 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். 675 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட். ஆமா, நம்ம கொடுக்குறோம். சரி, எனக்கு நெட் கேஷ் முடியாத கஸ்டமர் இருக்காங்க, சில இஎம்ஐல பாப்பாங்க. இஎம்ஐல பாக்குற கஸ்டமருக்கு நம்ம வந்து ஸ்கீம் வச்சிருக்கோம். அதுல 2 ஸ்கீம் இருக்கு. என்னென்ன ஸ்கீம்னா? இப்போ 2 ஸ்கீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க அட்வான்ஸ் நீங்க எவ்வளவு கட்டணும் அது அந்த ரேட் மாறும். ஓகே. இப்போ 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கஸ்டமர் கேட்றாங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 700 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். 700 ரூபாய். ஆமா. ஓகே. இதுல வந்து 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கட்டிட்டு மீதி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாசம் இஎம்ஐ கட்டிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. 2 லட்சம் ரூபாய் என்ன கட்ட முடியல அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் ஸ்கீம் இருக்கு. நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கட்டிட்டு மாசம் நீங்க இஎம்ஐ கட்டிக்கலாம். அந்த இஎம்ஐனா பேங்க் லோன் மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா? பேங்க் லோனும் இருக்கு. நீங்க நம்மகிட்ட இஎம்ஐ நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப நம்ம லோனும் பண்ணி தரலாம், பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துறீங்களா? லோனும் பண்ணிக்கலாம் பிரதர். சரிங்களா? நம்மள்ட்ட வாங்குற கஸ்டமருக்கு வந்து வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேணாம். பரவாயில்லையா? நான் பேங்க்னா லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இன்ட்ரெஸ்ட் இல்லாம எந்த பேங்க்கும் தர மாட்டாங்க. ஆனா நம்ம தந்துடலாம், நம்ம கொடுக்கலாம். மக்களே, உங்க கையில ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கு, 2 லட்ச ரூபாய் இருக்கு, இடம் வாங்கணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல வாங்கணும் அப்படின்னா சைட்டை வந்து பாத்தீங்கன்னா விசிட்ட போடுங்க. ஸ்கிரீன்ல நம்பர் தரேன். அண்ட் நம்ம சைட்டை சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு சார் இங்க பாத்தீங்கன்னா நீங்க பேக் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு பாத்தீங்களா? ஆமாண்ணா. அவுட்டர் ரிங் ரோடு வரும் உங்களுக்கு. பின்னாடி வந்து அமிர்தா காலேஜ் இருக்கு. இதுதான் மெயின் உங்களுக்கு அந்த பில்டிங். ஆமா, அந்த அமிர்தா காலேஜ். நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தா சித்தூர் பெங்களூர் உங்களுக்கு நேஷனல் ஹைவே வந்து அந்த ரோட்ல உங்களுக்கு வரும். ஓ, பின்னாடி கனெக்ட் ஆகும். ஓகே. இது வந்து நமக்கு கோயம்பேட்ல இருந்து பாத்தீங்கன்னா வெங்கல்ன்ற சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 கிலோமீட்டர் மேக்ஸிமம் உங்களுக்கு வரும். கோயம்பேட்ல இருந்து 35. ஆமா. நீங்க வரதா இருந்தா கோயம்பேட்ல இருந்து ரெடில்ஸ் வந்து தாமரைப்பாக்கம் கூட் ரோடு. நீங்க அந்த தாமரைப்பாக்கம் ஜங்ஷன் வந்து நீங்க ரைட் எடுத்தீங்கன்னா வெங்கல் மார்க்கெட் 4 கிலோமீட்டர் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வெங்கல் மார்க்கெட் சைட். ஓகேங்களா? நம்ம சைட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து கொஞ்சம் வெளிய முன்னாடி போனா அவுட்டர் ரிங் ரோடு 400 அடி மீட்டர்ல உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துல வந்துருது. அவுட்டர் ரிங் ரோடு அந்த 8 வழிச்சாலைன்னு 8 வழிச்சாலை வந்துருது உங்களுக்கு வந்து பெரியபெல் ரோடு. ஆமா, மகாபலிபுரம் டு எண்ணூர் போர்ட் வரைக்கும் உங்களுக்கு வருது. எவ்வளவு தான் நான் இங்க இருந்து அந்த 400 மீட்டர் தான் உங்களுக்கு. 400 மீட்டர் தான். 400 மீட்டர் தான். ஓ, பரவாயில்லையா? அந்த பைபாஸ் பக்கத்துலயே வருது நம்ம லேண்ட். ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் என்னால வாங்க முடியாது, நான் எங்க சைட் வாங்க போறேன், என்ன இடம் வாங்க முடியும் அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஆப்பர்ச்சுனான ஒரு இடம் இது. ஓகே. ஆமா, இந்த ரேட்டுக்கு இந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே கிடையாது. இப்ப நான் 1 லட்சம் கட்டி எனக்கு பிடிச்சிருச்சு, நான் இடம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நாள் எனக்கு அந்த டைம் பீரியட் கொடுப்பீங்க? இஎம்ஐ பீரியட் சார் இஎம்ஐ பீரியட் வந்து 2 வருஷமும் இருக்கு, 3 வருஷமும் இருக்கு சார். 2 வருஷமும் இருக்கு, 3 வருஷமும் இருக்கு. ஆமா. எப்படி வேணுமோ நான் இது பண்ணி கட்டிக்கலாம். மாசம் நீங்க 8000 நீங்க பே பண்ணிக்கலாம். நீங்க பரவாயில்ல. ஓ, இப்போ நீங்க 2 லட்சம் ரூபாய் வந்து அட்வான்ஸ் கொடுத்து மீதி அமௌண்ட் வந்து நீங்க இஎம்ஐ போடுறீங்க அப்படின்னா நீங்க மாசம் 8000 கட்டிக்கலாம். சில கஸ்டமர் வந்து 1 மாசம் கட்ட முடியாது, 2 மாசம் கட்ட முடியாது. நீங்க சேர்த்து கூட கட்டிக்கலாம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் கட்டிங்களா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணி கொடுத்தலாம். ஓ, கட்டி முடிக்கும் போது. ஆமா, அதாவது லாஸ்ட் உங்களோட பேமெண்ட் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தலாம். பக்கா சூப்பர்னா. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் போனா உங்களுக்கு வந்து பெரியபாளையம் கோயில் வரும். நியர்பை பக்கத்துல சிறுவாபுரி கோயில் வருது. நீங்க வந்து இது சிவன் கோயில் பார்க் இருக்குல்ல, சிவன் கோயில் உங்களுக்கு பக்கத்துல நீட் தான் பக்கத்துல தான் இருக்கு. அது இல்ல, அது மட்டும் இல்லாம 1400 ஏக்கர்ல சிப்காட்டும் வருது. அதுலயே 4 சிட்டியும் உங்களுக்கு வருது சார். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இங்க தான் வருது. ஆமா, இங்க தான் வருது. இங்க இருந்து எவ்வளவு நேரம் அது டிராவல்? இதுல இருந்து உங்களுக்கு 50 மினிட்ஸ் வரும் உங்களுக்கு. வெறும் 15 மினிட்ஸ் டிராவல். ஆமா. சரி, நம்ம சைட்ல ஏதாவது பஜார், நம்ம மார்க்கெட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்க ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வெளிய சைடுல வெளிய போனா 5 நம்ம வெங்கல் மார்க்கெட்டே வந்துருது. ஓகே. ஆமா, அங்கேயே உங்களுக்கு ஸ்கூல், ஹாஸ்பிடல், பெட்ரோல் பங்க் எல்லாமே நீட் பக்கத்துலயே இருக்கு. ஓ, எல்லாமே இருக்கு. பெட்ரோல் பங்க்ல இருந்து எல்லாமே இருக்கு.
ஓகேண்ணா இப்போ இந்த ரூட்ல பஸ் ரூட் இருக்கா இந்த சைட்டுக்கு பஸ் ரூட் சார் இப்போ நீங்க ரெடில்ஸ்ல இருந்து வரதா இருந்தா ரெடில்ஸ்ல இருந்து 592 பஸ் வரும் உங்களுக்கு வெங்கலுக்கு. அது இல்லாம இப்போ ஆவடியில இருந்து கஸ்டமர் வந்தாங்கன்னா 580 பஸ் ஆவடியில ஏறினா நேரா வந்து நீங்க வெங்கல் மார்க்கெட்ல இறங்கிக்கலாம். ஓகே ஓகே. அங்க அந்த நம்ம சைடுல இருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரத்துல? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்மிடிப்பூண்டி பஸ் இந்த ரோட்ல தான் சார் போகுது உங்களுக்கு. ஆமா இந்த மெயின் ரோட்லயா? திருவள்ளூர் டு கும்மிடிப்பூண்டி. ஓகே ஓகே. வெளிய போனா திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி இந்த ரோட்ல தான் உங்களுக்கு சைடுல பஸ் போகுது. ஓ இந்த ரோட் வந்து பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியும் கனெக்ட் பண்ணுது. ஆமா கனெக்ட் பண்ணிக்கலாம். மக்களே இந்த பாருங்க இந்த ரோட் வந்து பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியை கனெக்ட் பண்ணுது. இங்க இருந்து 400 மீட்டர்ஸ்ல பெரியபள்ளி ரோடு இருக்கு. நம்ம திருப்பி சென்னைக்குள்ள கோயம்பேடோ இல்ல பூந்தமல்லியோ ரீச் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரீச் பண்றதுக்கு இருக்கு. இதுக்கு அப்படியே பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ஹைவேஸ் கரெக்டா சித்தூர் ஹைவேவும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேஅவுட் போட்டிருக்காங்க. யாரும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒலிம்பியன் சிட்டி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல லோ பட்ஜெட்ல லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனால் இப்போ இடம் ஓகேண்ணா, இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, அது நம்ம வீடு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போமா? பண்ணலாம் பிரதர். ஒரு 40 லட்சம் 50 லட்சம் சொல்லுவீங்களா? 25க்கு பண்ணி தருவீங்களா? 25 15க்கே பண்ணி கொடுத்துடலாம் சார். 17 லட்சம் ரூபாய்க்கு? ஆமா பண்ணி கொடுத்துடலாம். வீடு மட்டும் கட்டி தருவீங்களா இடத்தோட கொடுப்பீங்களா? வீடும் இடத்தோட கட்டி கொடுத்துடலாம். வீடு இடம் ரெண்டுமே சேர்த்து. ஆமா இப்போ 15 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வீடுன்னு சொல்றீங்கன்னா என்னோட கணிப்புப்படி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல 400 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி, அதாவது 1 BHK இண்டிவிஜுவல் வில்லா கட்டி தரலாம்னு சொல்றீங்க, கரெக்டா? நினைச்சதை அப்படியே சொல்லிட்டீங்க. அப்படியே சொல்லிட்டேன்னா 15 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு மட்டும் கட்டி தர போறது இல்லைங்க, இடத்தோட வந்து பாத்தீங்கன்னா கட்டி தர போறோம். ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட் ஏரியால 400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணி சிங்கிள் BHK ஒரு வீடு நீங்க அழகா வாங்கி கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் தரேன். அந்த வீடுக்கும் நம்ம 2 லட்சம் இருந்தாலும் கொடுத்துலாமாண்ணா? ஸோ உங்க கையில ஒரு 2 லட்ச ரூபா பணம் இருந்தா போதும், நீங்க இண்டிவிஜுவல் வில்லாவே வந்து பாத்தீங்கன்னா அழகா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. யாரா நம்மளோட ஒலிம்பியன் சிட்டில. ஸ்கிரீன்ல நம்பர் தர மக்களே. ஆனா இப்ப நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் பண்ணுவீங்களா? ஏதாவது ஆஃபர்ஸ்? ஆஃபர் ஒரு 4-5 ஆஃபர் நம்ம வச்சிருக்கோம். 4-5 ஆஃபர். ஆமா. என்னன்னா இப்ப வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்த புதுசா லான்ச் பண்ண சைட், இந்த லான்ச் பண்ற டைம்ல இருந்து 15 நாளுக்குள்ள எந்த கஸ்டமர் புக் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி 3மே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம் சார். ஜூலை 10க்குள்ள. ஆமா ஜூலை 10க்குள்ள 15 நாள். ஓகே ஜூலை 10க்குள்ள நீங்க வீடு கட்டுறோம் இல்ல இடம் வாங்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா வந்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா அண்ணன் தந்துறாரு. என்னன்னா கரெக்டானா? ஓகே. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நீங்க புக்கிங் 100 புக்கிங் யார் பண்றாங்களோ குடுக்குற முல்ல அவங்களுக்கு வந்து EV பைக் நம்ம கொடுத்துடலாம். எப்படி இப்போ என் கஸ்டமர் இப்போ 100 பேர் வராங்க, அந்த 100 பேர் குளிக்கு போட்டு யாரோட பேர் வருதோ அவங்களுக்கு ஒரு EV பைக். ஆமா அதுவும் ஃப்ரீ. நெக்ஸ்ட் வீடியோவும் நான் போடுறேன் நான். அதுவும் போட்டுடலாம். ஓகே. EV பைக் உங்களுக்கு வேணும்னா இடம் வாங்கினாலே போதும். EV பைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த EV பைக்கை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அது இல்லாம வீடு கட்டி 3 மாசத்துல இடம் வாங்கி 3 மாசத்துல வீடு கட்டுற கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 100 மூட்டை சிமெண்ட் மூணு வந்து ஃப்ரீயா கொடுத்துறோம். 100 மூட்டை சிமெண்ட்? ஆமா பிரதர். வீடுக்கு நாங்க வீடு கட்டுறது நீங்க சிமெண்ட் கொடுத்துருவீங்க. 3 மாசம் கஸ்டமர். ஓகே ஓகே. 100 மூட்டை சிமெண்ட்டுங்க. 1 மூட்டை 5 மூட்டை 10 மூட்டைலாம் இல்ல, 100 மூட்டை சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க. சூப்பரான ஆஃபர்ண்ணா. நெக்ஸ்ட் வேற ஏதாவது இருக்காங்க? அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எடுக்கிற கஸ்டமர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு காயின் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் பிரதர். கோல்டு காயின் கொடுக்குறோம்? ஆமா. என்ன கோல்டும் ஃப்ரீயா கொடுக்குறீங்க நீங்க? இப்ப ஒரு வீடு பால் காய்ச்சணும் நீங்களேன், சொந்தக்காரங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் மொழி வைப்பாங்க. நீங்க வாங்க போறவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துடலாமா கோல்டு காயின்? நீங்க அது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா? 1/2 கிரவுண்டுக்கு மேல எடுக்கிற கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே 1 கிராம் கோல்டு காயின் கொடுத்துடலாம். 1 கிராம்? ஆமா. எங்க கஸ்டமர் எல்லாம் 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் எடுக்கிறவங்க அவங்க 1 கிரவுண்ட் எடுத்தாலும் சரி அது நம்ம கொடுத்துடலாம். அப்படியே ஒரு 1/2 கிரவுண்டுக்கு 1 கிராம்னா 1 கிரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கிராம் கொடுத்துருவீங்க. கொடுத்துடலாம். 2 நீங்க 2 கிரவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 4 கிராமா நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கன்னா நம்மளோட ஒலிம்பியன் சிட்டி வெங்கல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மக்களே. ஸ்க்ரீன்ல உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், டேரக்டா நம்மளோட சைட்டை விசிட் பண்ணுங்க. வீடு வேணும்னா வீடு வந்து பாத்தீங்கன்னா கட்டிக்கலாம், இடம் வேணா இடமும் கட்டிக்கலாம். பர் ஸ்கொயர் ஃபீட் உங்ககிட்ட நெட் பேமெண்ட் இருக்குன்னா வெறும் 675 rupeesக்கு தர போறாங்க. உங்ககிட்ட லோ பட்ஜெட்ல நீங்க இடம் தேடி இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 675 ரூபாய்க்கு நெட் பே. உங்ககிட்ட கேஷ் இருக்கு அப்படின்னா நீங்க 675 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இல்ல நீங்க லோன் போறீங்க, உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா நீங்க பே பண்ணுவது 750 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட். இல்ல என்கிட்ட 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குப்பா அப்படின்னா நீங்க பே பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 700 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ 3 வெரைட்டி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பேங்க் லோன் தான் போகணும்னு அவசியம் இல்லை, இவங்களே வந்து பாத்தீங்கன்னா EMI ஆப்ஷன் கொடுக்குறாங்க வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களே? ஸோ டேரக்டா விசிட் பண்ணி உங்களோட இடத்த வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. டேரக்ட் விசிட் ஸ்க்ரீன்ல நம்பர் தரேன், ஃபோன் பண்ணுங்க. சைட்டுக்கு எங்கே எப்படி வரும்னு சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, டேரெக்டாக வந்துடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இந்த இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா TVS வாங்கியிருக்காங்களா? TVSல எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வாங்கியிருக்காங்க? எவ்வளோ? ஒரு 1000 ஃபிளாட் புக் பண்ணி கொடுத்துருக்கோம். 1000 ஃபிளாட் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனில வாங்கி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக TVS போர்டே நம்ம வச்சிருக்கோம். போர்டே வச்சிருக்கோம். போர்டே நம்ம வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில், உங்கள் ரிலேட்டிவ்லாம் இடம் வாங்கிடணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு குறைஞ்ச முதலீட்டில் ஒரு நல்ல இடம்
வாங்கணும்னு சொல்லி தேடிங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா AMRE டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே. எங்கன்னா நம்ம ஒலிம்பியன் சிட்டி வெங்கல்ல ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். பர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 675 ரூபாய்க்கு இவ்வளோ ஆஃபரோடு கொடுக்குறவங்க தான் நம்ம ஒலிம்பியன் சிட்டி. உடனே வாங்க, உங்களோட ட்ரீம் வில்லா ப்ரீமியம் பிளாட்ஸை புக் பண்ணிக்கோங்க.